ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான தரிசனம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. அதில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஓப்பன் ஆகல. பிரம்மோற்சவம் ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமைக்கு ஓப்பன் ஆகலை. சனிக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸும் மற்ற நாட்களில் ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நானும் எலிஜிபிளாக இருந்ததால் ட்ரை பண்ணேன். 2-3 நம்பரில் ட்ரை பண்ணேன். அதில் ஒரு மொபைல் நம்பரில் ஆப்பில் ஒய்ஃபையில் ட்ரை பண்ணுறப்போ 24 செகண்ட் காமிச்சது. இன்னொரு மொபைல் நம்பரில் ஆப்பில் டேட்டா கார்டில் ட்ரை பண்ணுறப்போ 3 செகண்ட் தான் காமிச்சது. ஸோ அதில் ஈஸியாக புக் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக போர்ட்டலும் ஒன்று வச்சுருந்தேன். இந்த புக்கிங் முடிச்சுட்டு சும்மா செக் பண்ணேன். அது என்னமோ எனக்கு வர்ச்சுவல் கியூவே போகல. மறுபடியும் பேக் வந்து அதே லிங்க்கை ஓப்பன் பண்ணால் போர்ட்டலில் அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ ரன் ஆகும் வர்ச்சுவல் கியூ. ஆனால் என்னென்னே தெரில, ப்ளூ கலரில் பாப்பப் தான் வந்தது. இருந்தாலும் அந்த 3 செகண்ட் காமிச்சதில் டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி அங்கப்பிரதட்சணம் சேவா. எப்படி நம்ம சேவா செய்யணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. எரர் சில டைம் வரும் தான். கோட்டா இருந்தாலுமே ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிது தான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எரர் வருங்கிறது கிடையாது. ஷூராக கிடைக்கும். அடுத்து இப்போ மத்தியானம் ஓப்பன் பண்ண போகிற புக்கிங் பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃப்ரீ தான் இது. ஸோ பேமெண்ட் செக்ஷன் கிடையாது. ஒரு தடவை நம்ம சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கிங் டேட் கிடையாது. சேவா டேட்லேருந்து மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர், மெயின் பில்கிரிமாக இருக்கட்டும், அட்டண்டருக்காக இருக்கட்டும், மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினாக நீங்கள் புக்கிங்க்கு முன்னாடியே இப்போவே ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க 1 MBக்கு கீழே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். எப்படி ஈஸியாக ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு அட்டெண்டரோடு தான் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமா சேர்த்து ஒரே ஃபோட்டோ அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் சேர்த்து வச்சு ஃபோட்டோ பிடிச்சி அதே நீங்கள் அதை 2 ஆதாரை சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ இருக்கிற பக்கம் உங்கள் மொபைல்லே ஒரு ஃபோட்டோ எடுங்க. அது அப்படியே இப்போ என் மொபைலெல்லாம் ரீசைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைன்னா கூட கூகுளில் கம்ப்ரஸ் இமேஜின்னு போட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக 2 பேரோட டீட்டெயில்ஸும் ஒரு ஃபோட்டோலேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோவில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்துக்கிட்டு. இப்போ மெடிக்கல் கேஸில் இருக்கீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா கூட ஆதாரே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நேரில் போகும்போது அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ ரெடி பண்ணி முதலே வச்சுக்கோங்க. ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே காமிக்குமா அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார ஆல்மோஸ்ட் தீந்துரும். அக்டோபர் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு இருக்காது. மற்ற நாட்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே இருக்கும். டேட் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா எந்த விசேஷமும் இல்லாத நார்மல் வீக் டேஸில் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி, இல்லை பர்டிகுலர் டேட்டில் தான் வேணும், ஸ்பெஷல் டேஸில் தான் வேணும்ன்ட்டு இருந்தாலும் சரி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் புக்கிங்க்கு முன்னாடியே கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பு இல்லாமல் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். மொபைலில், லேப்டாப்லலாம் எப்படி நம்ம கிளிப்போர்ட் மெத்தடில் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க 2 பேரோடது. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை காப்பி பேஸ்ட் நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் மெயின் பில்கிரிமுக்கு போட போகிறீங்கன்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அட்டெண்டரோட போட்டால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அதுவும் சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் பொதுவாக 3 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நாம் புக் பண்ண அந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் அக்காமடேஷன் திருமலையிலையோ திருப்பதிலையோ புக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக 90 நாட்களுக்கு கம்மியாக இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணாத மொபைல் நம்பரில் 258 ஆப்னால் இன்னும் கொஞ்சம் முதலே கூட நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. போர்ட்டல்னால் ஒரு 255 போல்
ttdevasthanams.ap.gov.in லாகின் செய்து வச்சுக்கோங்க. அப்போது டிஃப்ரெண்ட் டேபிள் கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். கரெக்டாக 3 மணிக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். ஒன்று ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட வேறு மொபைல் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா லேப்டாப்பில் கூட ட்ரை பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இதில் சீனியர் சிட்டிசன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். ஈஸி தான். ஜஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் கிளிக் பண்ணிவிட்டு ஏஜ் போட்டுட்டு கூட அக்கம்பெனி தேவையா இல்லையாங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கணும். அட்டெண்டரோட சேர்த்து டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டெண்டரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் புக் பண்ணால் தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம மெயினாக டிஃப்ரெண்ட்லி கேட்டகரியில் தான் கேட்குறீங்க. டிஃப்ரெண்ட்லி கேட்டகரியில் கொடுக்குறப்போ உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. அது அவசியம். அதில் வச்சுருந்தா தான் நீங்கள் இந்த டிக்கெட்டில் எலிஜிபிளாக இருப்பீங்க. அந்த கார்ட்லேயே உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் கிளிப் போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா அப்படியே பார்த்து எடுத்துக்கோங்க. என்ட்ரு பர்சன்டேஜ்னால் அந்த கார்ட்லேயே உங்களுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்கும். 100% பிளைண்டா இல்லை 75%, அந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கும். அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. பர்மனெண்ட்டுன்னா 100% போட்டுக்கோங்க. கூட அட்டெண்டர் தேவையா இல்லையாங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசனுக்கு தான் ஏஜ் பார்ப்பாங்க. மெடிக்கல் இஷ்யூலையும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிலையும் மெயின் பில்கிரிமாக இருக்கட்டும் அட்டெண்டராக இருக்கட்டும் ஏஜ் பார்க்க மாட்டாங்க. மெடிக்கல் கேஸ்லேயும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிலையும் உங்கள் பசங்களை 12 வயசுக்கு கீழே இருந்தால் அழைச்சிட்டு போகலாம். சீனியர் சிட்டிசனில் புக் பண்ணுறீங்க, பேரம்பேத்திங்களை அழைச்சிட்டு போகலாமான்னா இப்போ கொஞ்சம் நாளாக விடுறது கிடையாது. நீங்கள் அழைச்சிட்டு போங்க. அப்படி ஒரு வேளை விடலைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது விட்டுட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நாட்களாக போனவங்க சொன்னாங்க தாத்தா பாட்டி கூட பேரன் பிள்ளைங்களை அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானா, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூவில் உங்கள் பசங்களை ஓன் சில்ட்ரனை கூட்டிகிட்டு போகிறீங்க, 12 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அழைச்சிட்டு போகலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. அந்த கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். டேட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி தவிர மற்ற நாட்களுக்கு மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே 3 மணி ஸ்லாட் காமிக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மறுபடியும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டீங்க, ரீசைஸ் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஒரு வேளை நான் ரீசைஸ் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், அப்போ கூட அப்லோட் ஆகிறதுல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபார்மேட் மாற்றி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஷியோராக. புக்னா கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான். என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க, விசேஷ நாட்கள்லாம் விட்டுட்டு. மெடிக்கல் கேஸில் கூட டிடிடியில் என்ன இஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிட்டையும் அனுமதிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக போட்டுட்டு கூட அக்கம்பெனி அட்டெண்டர் தேவையா இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அட்டெண்டரோடு கொடுக்குறப்போ 2 பேரோட ஆதாரம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசனில் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ வர்ச்சுவலோ ஆர்ஜி சேவாவோ போட்டுக்கிட்டோம், ஆனால் 85 வயசில் இருக்கிறாங்க, 80 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் ஈஸியாக தரிசனம் பார்க்கறதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க. ஆன்லைனில் இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இன்னொரு வழி என்னென்னா, நான் பார்த்தது சொல்கிறேன், இன்னும் யாரையும் நான் அந்த மாதிரி அழைச்சிட்டு போகல. 3 மணி போல் ஏதாவது நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் ஷியோராக. கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனோ ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோ இருக்கணும். அந்த பெரியவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க அட்டெண்டரை கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு 2:30 போல் 2 மணி போல் பயோமெட்ரிக் கேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வருவோம் இல்லையா, அந்த வெளியில் வர என்ட்ரன்ஸ் கிட்டே பேரலாக பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கே சீனியர் சிட்டிசன்லாம் ஆன்லைனில் ஷியோராக டிக்கெட் போட்டிருக்கணும், இல்லைன்னா கீழ் திருப்பதியில் டோக்கனாவது வச்சுருக்கணும். சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அனுமதிக்கிறாங்க அப்படின்னு போனவங்க சொன்னாங்க. அந்த டைமில் தரிசனத்துக்கு வரப்போ நானும் பார்த்துருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிப்பாங்க, 100% உங்களை விடுவாங்க.
அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை, ஆனால் விடுறாங்க. அந்த கன்சர்ன் பர்சனை மட்டும் விடுவாங்க. இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியிலே நம்ம இருக்கோம், ஆன்லைனில் புக் பண்ண முடியல, வேறு ஏதோ ஒரு டிக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். வீல் சேர் கோயில் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இப்போ வெயிட்டிங் ஹால்லையே கேட்குறோம் அப்படின்னா சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளை அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் சுவாமி தரிசனம் பார்த்து வச்சுட்டு மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க. வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கல்லையே போகலாம். பார்க்கிங் நீங்கள் வெளியில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க பார்க்கிங் எங்கே பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயின் ஹால் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கல்லே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சீனியர் சிட்டிசனோட வெயிட்டிங் ஹால். ஸோ இது வரைக்கும் நம்ம காரில் போகலாம். நீங்கள் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக வந்தால் அங்கே பேட்ரி கார் இருக்கும். தரிசன டிக்கெட் காமிச்சா வெயிட்டிங் ஹால் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா கோபுரம் வரைக்கும் தான் பேட்ரி கார் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிளேஸுக்கே வண்டியிலே வரணும், உங்கள் ஓன் வெஹிக்கல்னால் கூட வரலாம். பேட்ரி கார்னால் நீங்கள் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வழியாக எப்படி நம்ம இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே வந்துட்டோம் அப்படின்னா செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. உள்ளேயே நம்ம மொபைல் கொடுத்துக்கலாம், பேக் கொடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி 3 மணி போல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 5 நிமிஷம் சில டைம் லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நம்ம முன்னாடியே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஈஸியாகவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துலாம். ரொம்ப பின்னாடியாக இருக்கும் அப்படின்னா மற்ற பக்தர்களும் வருவாங்க. ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன் டைம் அப்போ வெயிட் பண்ணி தான் விட்றாங்க. பின்னாடி இருக்கும் அப்படின்னா அந்த டைமுக்கு மற்ற பக்தர்களையும் விட்றப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க தரிசனம் பெருமாளை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான், அவங்க ஒரு தடவை தோமாலா சேவா டிக்கெட்டில் செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்களும் முடியாதவங்க தான், காலில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது பயோமெட்ரிக் கேட்டில் போய் கேட்டப்போ அவங்கள விட்டாங்க. அவங்க ஒய்ஃபை என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின் கியூ வழியாக வாங்க அப்படின்னாங்க. தோமாலா சேவா செலக்ட் ஆகிருக்கிறப்போ இன்னொரு சப்ஸ்கிரைபரும் அவங்க அம்மா முடியாதவங்க தான், ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பயோமெட்ரிக் கேட்டில் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க தரிசனத்துக்கு. அவங்க பொண்ணை விடலை, பட் அவங்கள விட்டுருக்குறாங்க. என்ன காமிக்கணும்னா ஆதார் காமிக்கணும், அடுத்து ஏதாவது ஒரு டிக்கெட் இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன்லைனில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணலன்னா என்ன வழி அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே நம்ம எலிஜிபிளாக இருக்கோம், முடியாமல் இருக்கோம், வயசில் பெரியவங்களாக இருக்கோம் அப்படின்னா டிக்கெட் ஏதாவது இருந்தால் ஆதார்லாம் செக் பண்ணிவிட்டு அனுமதிக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி அனுமதிக்கிறாங்க. மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷனும் அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறப்ப பார்த்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பயோமெட்ரிக் கேட் எங்கே இருக்குது அப்படின்னா சாமி பார்த்துட்டு வெளியில் வருவோம். கோபுரத்துக்கு லெஃப்ட், அதாவது நம்ம இப்போ கோபுரத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ரைட் சைடாக தான் வெளியில் வருவோம். கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடாக தான் வெளியில் வருவோம். அந்த வெளியில் வர இடத்துக்கிட்ட தான் பயோமெட்ரிக் கேட் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க. ட்ரெஸ் கோடு, ஜென்ஸு ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம், வேஷ்டி கட்டிக்குவாங்க. லேடிஸ் சாரீ சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, பேக் உள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்லிப் கொடுத்துருவாங்க. நம்ம கொடுக்கும்போதே மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், உங்கள் பேக் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தரிசனம் முடிச்சுட்டு உடனே வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் இதே வெயிட்டிங் ஹாலில் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா லட்டு கவுண்டரில் கூட தனி கவுண்டர் இருக்குது சீனியர் சிட்டிசனுக்குன்னே. அங்கே போய் நீங்கள் ஈஸியாக லட்டுவும் வாங்கிக்கலாம். அக்காமடேஷன் இதற்கு உண்டானது எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது அக்டோபர் மாதத்துக்கும், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோடது அடுத்த மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. திருமலா, திருப்பதி, தலக்கோணா, திருச்சானூர், ஒண்டிமிட்டா எல்லா இடங்களுக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். வீடியோ ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.